ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் நம்மளே உடனே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை எம்பிபிஎஸ் இன் அப்ராடாக இருக்கட்டும், சரியா, இல்லை லோ ஃபீஸ் பிடிஎஸ் காலேஜாக இருக்கட்டும், இல்லை சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த வித ஹெல்ப் வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எலிஜிபிள் மார்க் இருந்தாவே நீங்கள் எம்பிபிஎஸ் நீங்கள் படிக்கலாம். அப்போ உங்களோட எலிஜிபிள் மார்க்கை வச்சு எப்படி நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ண முடியும், சரியா? அப்போ அந்த ஐடியாவை நம்ம கொடுக்குறோம். ஒன்று பட்ஜெட் ரீதியாக பண்ண முடியும், இல்லைனா பட்ஜெட் லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கொடுக்குறோம், சரியா? ஏன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ரிப்பீட்டர் போட்டு லைஃப்பில் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படிக்க முடியலையே அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா விடணும். பேரண்ட்ஸ் என்னாச்சு பார்த்தா இதை மோட்டிவேட் பண்ணி அட்லீஸ்ட் நம்ம அப்ராட்லையாவது போடுவோமே. ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஒரு எம்பிபிஎஸ்க்காக நம்ம என்னாச்சு பார்த்தா ஒரு கனவுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது நமக்கு சாத்தியமாகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நமக்கு லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், சரியா? தமிழ்நாடு கவுன்சிலிங் முக்கியமாக தமிழ்நாடு கவுன்சிலிங் நமக்கு கடைசி டேட் நமக்கு ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, சரியா? அதாவது 29/6/2025 நேற்றுக்கு 5 மணி வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் நமக்கு ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, அதுக்குள்ளேயே ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு, சரியா, ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்தவித நோட்டிஃபிகேஷன் நினச்சி பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரோட வெப்சைட் அப்படியே இருக்குது, சரியா? இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் இன்னமும் நமக்கு வரல, சரியா? இனிமேல் தான் ஒருவேளை நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக மேபி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல் இண்டியாவுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அதாவது நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், ஆல் இண்டியா கவுன்சிலிங்கும் தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் பேரலாக நடக்கும். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச பின்னாடி தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ரவுண்ட், ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்ச பின்னாடி தான் தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்ட், இந்த மாதிரி பேரலாக தான் நடக்கும், சரியா? ஆனால் எந்த ஸ்டேட்லையுமே இன்னும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை நமக்கு விடலை, சரியா? சென்டாக்காக இருக்கட்டும், இல்லை கேரளாவாக இருக்கட்டும், சரியா? இவங்க எல்லா பேருமே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர, சரியா, நோட்டிஃபிகேஷன் இன்னும் எதுவுமே வரல. ஏன்னா பேரலாம் நமக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட எல்லா ஸ்டேட்டுமே பேரலும் நமக்கு நடக்கும், சரியா? அதனால் நோட்டிஃபிகேஷன் மேபி அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட டேட் இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வாய்ப்புகள் அதிகம், சரியா? அதனால் ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் எப்பயுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். அது இந்தியாவுக்குள்ளேயே வேறு ஸ்டேட்லேயும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம போட முடியும் லோ ஃபீஸில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்ராடில் நம்ம பண்ண முடியும், சரியா? அப்ராடில் நம்ம பசங்க இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நம்ம மூலியமாக என்னாச்சு பார்த்தா போயிட்டுருக்காங்க. அதனால் மற்ற கன்சல்டன்ட் நம்ம கிடையாது, சரியா? நம்ம டைரெக்டாக காலேஜ் மூலியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். அதனால் நம்பி நீங்கள் என்ன பண்ணலாம். நம்மளோட ஆஃபீஸ் உங்களுக்கே தெரியும், நம்மளோட ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, சேலத்தில் இருக்குது. உங்களுக்கு எங்கே வர விருப்பம் இருக்கோ அங்கே நீங்கள் வரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.